சோதனை என்கிற காரியத்தை குறித்து வேத புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். சோதனைகள் பல வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பாததும் ஆனால் தவிர்க்க முடியாததுமான ஒரு காரியம் சோதனை என்பதாக இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனைகள், பலவிதமான சோதனைகள் நமது வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவித்து வருகின்றோம். அதிலே 3 விஷயங்களை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, சோதனைக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. சோதனை நமக்கு வராதபடி, அந்த சோதனைக்குள்ளே நாம் போகாதபடி நமது வாழ்விலே சோதனைகளுக்கு விலக்கி நம்மை காத்து நடத்துகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்யும்படி சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பொழுது அதிலே இவ்விதமாக ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 6:13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், சோதனைக்கு உட்பட பண்ணாமல், அல்லேலூயா, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த ஜெபத்தை அடிக்கடி நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீர்கள்? பல வேளை ஜெபிக்க மறந்து விடுகிறோம். ஆனால் பல சோதனைகளை சாத்தான் கொண்டு வருகிறான். சூழ்நிலைகள் மூலம், மனிதர்கள் மூலம், நம் மூலமே நமக்கு பல வேளை சோதனைகள். இப்படியெல்லாம் வருகிற இந்த சோதனைகள் திரளாக இருக்கும்போது நாம் இவ்விதமாய் தேவனிடத்தில் ஜெபித்து வரும் பொழுது தேவையில்லாத எல்லா சோதனைகளுக்கும் விலக்கி நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. அவராக கட்டாயம் இவனுக்கு அனுமதிக்கணும் அப்படிப்பட்டது தவிர மற்றபடி சும்மா வரக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் விலக்கி நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல சோதனைகளால் மனித வாழ்க்கைகள் தொய்ந்து போய் இருக்கின்றன, மனம் தளர்ந்து போய் காணப்படுகின்றன. ஆனால் இந்த ஜெபம் செய்யும் பொழுது அநேக சோதனைகள் நம்மை அணுகாமலே போய்விடும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் செய்ய வேண்டிய ஒரு அனுதின ஜெபமாக இது காணப்படுகிறது. தேவனே, எங்களை இன்றைக்கு சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று விலக்கி எங்களை ரட்சித்தருளும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை பதிவு செய்து மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு டெய்லி நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் அதிகமாய் சோதனையினால் பாதிக்கப்படுகிறீர்கள்? சும்மா என்னைக்கு பார்த்தாலும் ஒரே புதிய புதிய சோதனைகள், பிரச்சனைகளாக இருக்கிறதே, எதிர்பாராத சூழ்நிலைகள்லாம் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறதே, இது என்ன பெரிய சோதனை மிகுந்த வாழ்க்கை என்று சொல்லி வேதனையோடு சிந்திக்கிறீர்களே. நீங்கள் எல்லாரும் மிக கட்டாயமாக இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் மனப்பாடம் செய்து வைத்து டெய்லி ஜெபம் பண்ணுங்க, அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி எங்களை ரட்சித்தருளும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு எளிய ஜெபம்தான், ஆனால் மிகவும் முக்கியமான பிரயோஜனமான ஒரு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சோதனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கவும் வல்லவர். தொடர்ந்து சோதனைகளில் சிக்கி போகாத வண்ணம் அதற்கு விலக்கி உங்களை பாதுகாக்கவும் கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சோதனைகளுக்கு விலக்கி பாதுகாப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. ஒரு சோதனை காலம் என்று ஒன்றை இங்கே சொல்லுகிறார். இது ஒரு சோதனை அல்ல, ஒரு சோதனை காலம். அந்த சோதனை காலம் இது ஒரு மனுஷனுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு என்று சொல்லவில்லை. பூமியில் குடியிருக்கிற யாவர் மேலும் வரப்போகிற ஒரு சோதனை காலம். அதற்கு விலக்கி உன்னை என்ன செய்வேன், காப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது, இது அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அந்தி கிறிஸ்துவின் காலம் மிகுந்த உபத்திரவம் உண்டாகிற காலம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை, பூச்சக்கரத்தின் மேல் இருக்கிற அத்தனை பேர் மேலும் வரக்கூடிய அந்த சோதனை காலத்திற்கு விலக்கி நான் உன்னை காப்பேன். ஆமென். எப்படி விலக்கி காப்பார்? அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும் முன்னே நம்மை ஆகாயத்தில் அவரோடு எடுத்து கொள்ளுவார். அல்லேலூயா. அவர் நம்மை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளுவார். இந்த உபத்திரவம், இந்த சோதனை காலம் இங்கே நடக்கும் பொழுது நாம் அதற்கு தப்புவிக்கப்பட்டு விலக்கப்பட்டு நாம் தேவனோடு பரலோகத்தில் இருப்போம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சோதனை காலத்துக்குள் நம்மை விடாமல் அதற்கு முன்னமே நம்மை அதுக்கு விலக்கி தம்முடன் சேர்த்து கொள்ளுவார். ஆமென், ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே சில வேளை அப்படிப்பட்ட சோதனை காலங்கள் வருவதை நாம் இப்பொழுது இந்த தலைமுறை நன்றாக பார்த்திருக்கிறோம். 2019 ஆண்டு நவம்பர் மாதத்தில் இருந்து ஒரு கோவிட்-19 என்று சொல்லுகிற ஒரு வைரஸ்னால உண்டாகிற பயங்கரமான ஒரு சோதனை காலம் பூச்சக்கரம் எங்கும் வந்தது. எந்த நாடுகளையும் அது தப்ப விடவில்லை. எல்லா இடத்திலும் பயங்கரமாக இருந்தது. ஆனாலும் இந்த சந்ததியை ஆண்டவர் நிலை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி சில வேளை அங்கே வரக்கூடிய பலவிதமான சோதனைகள், இந்த சோதனைகளிலும் கர்த்தர் விலக்கி தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, சோதனைகள் பலவாய் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாதுகாவலராக இருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிறவர் அவர்தான். ஸ்தோத்திரம். அவரை அல்லாமல் வேறு எங்கேயோ உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்க வேண்டாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பீர்களாக. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், சோதனைகளுக்கு விலக்கி உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. சில வேளை சில மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இங்கு இந்த பாதை கொஞ்சம் சோதனையான பாதை. வழிப்பறிகள் இருக்கலாம், கொள்ளைக்காரர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மனிதர்கள் எங்களோடு வருவது எங்களுக்கு பெரிய பாதுகாவல் என்று சொல்லி அந்த சோதனை காலத்துக்கு அந்த மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து பயணம் செய்யலாம். ஆனால் சில வேளை அவர்களையும் மிஞ்சி சோதனை தாக்கி விடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக சோதனைகளுக்கு விலக்கி நம்மை காப்பார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் தங்கள் பயணங்களுக்கும் தங்கள் வாழ்வுக்கு தங்கள் வீட்டுக்கு தொழில்களுக்கெல்லாம் பாதுகாவலர்களை நியமிக்கிறார்கள். சாதா பூட்டு, இது மாதிரி லாக்கு, இது மாதிரி வைக்கிறோம். மிருகங்களை, நாய்களெல்லாம் பாதுகாவலுக்கு வைக்கிறது, மனுஷர்களை வாட்ச்மேன் எல்லாம் பாதுகாவலுக்கு வைக்கிறது, சிசிடிவி கேமரா வைக்கிறது, வேறு பல காரியங்களை வைக்கிறது. இதெல்லாம் நடக்கிறது. இன்னும் அந்த பக்கம் சிலர் என்ன பண்ணுகிறார்கள், சில மனிதர்கள், அதாவது மரித்து போனவர்களை இவர் என் பாதுகாவலர் அப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். சில மரித்து போனவர்கள் வந்து இவர்களை பாதுகாப்பார்கள் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். பைபிளில் அப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படவே இல்லை. அல்லேலூயா. மரித்து போன
தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து என்ன செய்யறாங்க? இளைப்பாறுகிறார்கள். அப்போ இளைப்பாறுகிற பரிசுத்தவான்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு உங்க வீட்டை பாதுகாக்கிற வேலையை தேவன் கொடுத்தாருன்னா அவங்களுக்கு ஏது இளைப்பாறுதல்? சிந்திக்க மாட்டீர்களா? அவர்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிறகு உங்க வீட்டையும் உங்க தொழிலையும் பாதுகாக்கிற ஒரு பொறுப்பை அவர் கொடுத்தாருன்னா அவர்களுக்கு பிறகு இருக்கிற இளைப்பாறுதல் ஒண்ணுமே இருக்காதே. அதனால அப்படி ஒரு வேலையை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இனி சிலர் மரித்து போன கெட்டவர்கள் தங்களை வந்து தொந்தரவு செய்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். அதுவும் சரியல்ல. பைபிள் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்திலே தன் கண்களை, சொல்லுங்க, பைபிள் படிக்க இல்லையா? ஐஸ்வர்யவான் மரித்து, சத்தமா சொல்லுங்களேன், பாதாளத்திலே தன் கண்களை திறந்தான். இடையில எங்கேயா கண்ணு திறக்க முடிஞ்சா? டைரக்ட் டிக்கெட் இங்க தான். ஆமா, கெட்டவர்கள் மரித்தால் டைரக்டா இங்க போயிடுறார்கள், பாதாளத்துக்கு. இடையில இங்க சுத்துறதுக்கெல்லாம் வழி கிடையாது. 2-3 நாள் டூர் அடிச்சுட்டு போகலாம், அதெல்லாம் இங்க அனுமதியே கிடையாது. உனக்கு இங்க இந்த சரீர கூட விட்டு வெளியே போனியா உனக்கு இடம் எங்க? பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அவர்கள் வந்து உங்களை தொந்தரவு செய்யறாருன்னா என்ன அர்த்தம் அது? ஆனா சில சொல்லார்கள், பாஸ்டர் இப்படி பேசுறார், என் வீட்டில் இன்னார் வந்து இப்படி என்னைய சத்தம் போட்டாரு, மிரட்டினாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு. அது அவர் அல்ல, அவருடைய வேஷத்தை தரித்த ஒரு பிசாசின் ஆவி. சரிதானா? இதை நல்லா தெளிவா நீங்க புரிந்து கொள்ளணும். பக்கத்து வீட்டில் இறந்துருப்பாரு, அவர் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாருன்னு சொல்லுவீங்க. அவர் அல்ல, பிசாசின் ஆவிகள் ஏராளம் தாராளம் இந்த பூமியில் சுத்திட்டு இருக்கு. அதுல ஒன்று அவருடைய சத்தத்தில், அவருடைய தோற்றத்தில் அவரை போலவே காட்சியும் கொடுக்கும், வந்து உங்களை தொந்தரவுப்படுத்து. அப்போ அதுக்கு ஒரு நோக்கம் உங்களை தொந்தரவுப்படுத்துறது, அடுத்த நோக்கம் உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டையை உண்டாக்கி விடுது. சரிதானா? சாசு 2 மாங்காயை ஒரே கல்ல அடிக்க பார்ப்பான். இதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? விட்டு கொடுக்குறோம். நம்மளும் உடனே பெரிய சண்டைக்கு போறோம், இல்லை ஜெப குறிப்பு சொல்லி அங்கிருந்து சண்டையை உண்டாக்குறோம், பிரச்சனையை உண்டாக்குறோம். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால யாரையும் மரித்து போனவர்கள் வந்து பாதுகாப்பான்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் ஒருவரே நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. அவர் அவருடைய தூதர்களை அனுப்பி பாதுகாக்கலாம். அவர் சில வேளை சில மனிதர்களை அனுப்பியே நம்மளை பாதுகாக்கலாம். சில சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாக்கியே பாதுகாக்கலாம். அதெல்லாம் அவருடைய காரியம். ஆனால் அவர்தான் நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலே தயவாய் தெளிவுள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் கர்த்தரை நம்பி பயணம் புறப்படுங்கள். கர்த்தரை நம்பி உங்கள் வீட்டு காரியங்களை செய்யுங்க. கர்த்தரை நம்பி உங்க பிள்ளைகளை வெளியே அனுப்புங்க. கர்த்தரை நம்பி செய்யுங்கள். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், குறிப்பாக சோதனைக்கு விலக்கி பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாக சோதனைக்கு, சோதனை காலத்துக்கு அவர் விலக்கி பாதுகாப்பார். இனி 2 பேதுரு 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் மைக்கில் தெளிவா வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தயவாய் கவனியுங்கள். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பும் நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லியிருக்கு, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின் நின்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார்.
அல்லேலூயா. அதற்குத்தான் மேலிருந்து அந்த லோத்துவை ஆண்டவர் எப்படி சோதோம் கொமோராவில் அழிவிலிருந்து பயங்கரமான அந்த சோதனையின் நடுவிலிருந்து லோத்துவை எப்படி ரட்சித்தார், காப்பாற்றினார், விலக்கி தப்புவித்தார் என்பதை விளக்கமாக சொல்லி இருக்கிறார். பயங்கரமான ஒரு அழிவு அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு வந்த பொழுது அதற்கு முன்னதாகவே அந்த லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு போய் அந்த பயங்கரமான அக்கினியும் கந்தகமும் இறங்கி அழிகின்ற ஆபத்திலிருந்து சோதனையிலிருந்து விலக்கி தப்புவித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? கர்த்தர் நினைத்தால் நம்மை சோதனைக்குள் விடாமல், சோதனைக்கு உட்பட பண்ணாமல், தீமைக்கு விலக்கி நம்மை ரட்சிக்க முடியும், நம்மை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. இது வருது, அப்போ எல்லாருக்கும் வருது, எனக்கு வந்துடும் அப்படி நாம் நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வந்தாலும் அதற்குள்ளிருந்து உன்னை தப்புவித்து காக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எங்க நாட்டுக்கே இந்த பிரச்சனை தான். ஆமா, நாட்டுக்கே வந்த சோதனை. அந்த நாட்டுக்குள் பிரஜையாக இருக்கிற உன்னை அந்த சோதனைக்கு விலக்கி காப்பாற்ற கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. இது எங்க கம்பெனியில வேலை செய்யற எல்லாருக்கும் சேர்ந்து வந்த பிரச்சனை. இது நானும் அனுபவித்து தான் ஆகணும் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சேர்ந்து வந்த ஒரு திடீர் ஆர்டரா இருக்கலாம், ஒரு திடீர் புது சட்டமா இருக்கலாம், திடீரென்று மேனேஜ்மெண்ட் எடுத்த ஒரு தீர்மானமா இருக்கலாம். அது எல்லாருக்கும் வந்து விட்டது, அதனால எனக்கும் சேர்த்து தான் அப்படி தான் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் வந்தது வரும், ஆனா அதுக்குள்ளே உன்னை மாத்திரம் அதுக்கு தப்புவித்து காக்கவும் கர்த்தர் வல்லவர். ஆமென். இந்த திருஷ்டாந்தங்களை நாம் படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட நல்ல ஒரு விசுவாசம் கர்த்தர் மேல் நமக்கு வர வேண்டும். கர்த்தர் நமக்காக அப்படி செய்ய விரும்புகிறார், அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்கள் அப்படித்தான் நம்மளே ஏற்றுக்கொள்ளுகிறோம். இது வந்தாச்சு, இது எல்லாருக்கும் சேர்ந்து கையெழுத்து வைக்கப்பட்டாச்சு, என்னையும் இது பாதிக்கத்தான் செய்யும். அப்படி நாம விடாமல் நாம் இல்லை என்று சொல்லி என்ன இது பாதிக்க கூடாது என்று ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்னை எதுக்கு விலக்கி காப்பார் என்று விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். ஆமென். சில நேரங்களில் நம் ஒருவருடைய ஜெபத்தினால் எல்லாருக்குமே நன்மை உண்டாகிறதும் உண்டு. தானியேலுடைய வீட்டுக்கு ராஜாவின் கோபத்தினால் பயங்கர ஒரு அழிவு வர இருந்தது. எல்லா வீடுகளையும் அழிச்சு போடுவேன், பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளுடைய வீடுகளை நான் அழிப்பேன் என்று ராஜா சொன்னான். அப்போ இவனும் ஒரு ஞானி, இவன் வீடும் அழியும். சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோவும் அந்த ஞானிகள் வரிசையில் இருக்கிறவர்கள். இவங்க வீடுகள் எல்லாம் இப்போ அழிய போகுது. பாபிலோனில் உள்ள மற்றவங்களுடைய வீடுகள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து தான் ராஜாவுடைய கோப கட்டளை வந்தாச்சு. அப்போ இனி என்ன செய்ய? ஆனால் தானியேலோ அங்கே திறப்பிலே நின்றான். ஹல்லேலூயா. ராஜாவிட்ட போய் டைம் வாங்கினா, சகோதரர்களை அல்லது நண்பர்களை கூட்டி வைத்து ஜெபம் பண்ணினான். அப்பொழுது அப்படி ஜெபம் பண்ண பொழுது அவனையும் அவன் சிநேகிதரையும் மட்டும் ஆண்டவர் காப்பாற்றல்ல, அவன் ஜெபத்தினால், அவனுடைய பரிந்து பேசுதல் அல்லது அவனுடைய அந்த ஞானமான பதிலினாலே எல்லா ஞானிகளையும் காத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருக்கிறது. யூதர்களுக்கு அழிவு ஆமானால் நியமிக்கப்பட்ட பொழுது மொர்தெகாய் ஒருத்தன் மாத்திரம் வஸ்திரத்தை கிழித்து அழுது புலம்பி தெருவில் அப்படியே போறான். ஆனா அது அவன் ஒருத்தனுக்கு மட்டும் ரட்சிப்பா முடியல. அவன் ஜெபம், அவன் மற்றவங்களை ஜெபிக்க வச்சது முழு யூதர்களுக்கும் ரட்சிப்பா முடிந்தது. அல்லேலூயா. இது போலவும் கர்த்தர் செய்வார். அப்ப அதுக்கு நமக்கு ஒரு அடிப்படை விசுவாசம். இது கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் இனி இதுக்காக ஜெபித்து எதற்கு என்று விட்டுவிடாமல், கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தோம், இதிலிருந்தும் கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவர் என்கிற விசுவாசம் நமக்குள் இருந்தால் நாம் ஜெபிக்க தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. அநேக வேளை நம் மூலம் பலருக்கும் நன்மை உண்டாகும். ஆமென். சோ இந்த ஒரு விசுவாசம் ஒரு நபருக்குள் துளிர்விட வேண்டுமே. ஒரு தானியேலுக்குள், ஒரு மொர்தெகாய்க்குள்,
துளிர் விட்டது போல அது நமக்குள் துளிர் விட வேண்டும். அந்த சிந்தை, அந்த விசுவாச சிந்தை நமக்குள் வரட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்த்து தான் இது வருது. ஆனா அதற்குள்ளும் கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். சில வேளை சில பயங்கர விபத்துகள் நடக்கும் பொழுது, பேரிடர்கள் நடக்கும் பொழுது கூட இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எல்லா வீடும் அழிந்தது, நடுவில் இந்த வீடு மட்டும் நிலை நிற்கிறது அப்படி சொல்றார்கள். எல்லாரும் மரிச்சு போனாங்க, இந்த ஒரு ஆள் மட்டும் அல்லது இந்த 1-2 பேர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அவர்கள் வீடு அதில் தப்பித்து நிற்க எந்த வாய்ப்பும் கிடையாது. அந்த மனிதர்கள் இந்த பெரிய விபத்திலே காப்பாற்றப்படுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு சகோதரன் வந்து சொன்னார், அவர் பயணம் செய்த பஸ் திடீரென்று ஒரு இடத்துல தடுமாறி பள்ளத்தில் உளுந்து 2-3 உருண்டுட்டையா. ஆனால் ஒரு சேதம் இல்லாமல், அடுத்த நாள் உடம்புல வலி கூட இல்லாமல் கர்த்தர் தப்புவித்தார். அல்லேலூயா, என்ன ஆச்சரியம் பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அவரை மட்டுமல்ல, அது பஸ்ல இருந்து அத்தனை பேரும் காத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் கர்த்தர் சோதனையிலிருந்து ரட்சிக்க வல்லவர். சரி, இந்த லோத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மனிதன் ஒரு நீதிமான். ஆனால் நீதிமான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காம தவறான இடத்துல போய் குடியேறி விட்டார். லோத்து சரித்திரம் உங்களுக்கு தெரியும் தானே. அவர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். ஐஸ்வர்யம் பெருகி விட்டது. ஐஸ்வர்யம் பெருகினதுனால இப்ப ஆபிரகாமை விட்டு விலகி வேறு இடத்தில் போய் குடியிருக்கலாம்னு நினைச்சார். சரி, அது கூட ஒரு வேளை தப்பு இல்லை. ஐஸ்வர்யம் பெருகிட்டு ஒரே இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா 2 மேய்ப்பர்களுக்கு பிரச்சனை வருது. உன் ஆட்டுக்கு புல்லா என் ஆட்டுக்கு புல்லான்னு சொல்லி. அப்போ நமக்கு தள்ளி போயிருக்கிறது நல்லது தான். ஆனால் அதில் இந்த ஆபிரகாமுக்கு பின்னால் வந்த இந்த லோத்து, ஆபிரகாம் ஐயா நான் எங்கே போகட்டும், எந்த பக்கம் போய் இருக்கலாம் என்றெல்லாம் ஒரு ஆலோசனை கேட்கல. அவருக்கு எப்படியோ அந்த சோதோம் கொமோராவை அவருக்கு ஒரு செழிப்பு, அந்த செழிப்பு ஒரு கண்ணில் பட்டுருச்சு. அங்கே போகணும்னு நினச்சிட்டார். அதனால அவர் என்ன பண்ணார், ஆபிரகாமை விட்டு விலகி தன் மனதின்படி சோதோம் கொமோராவில் குடியேறினார். உலக பிரகாரமான செழிப்பு அங்கே இருந்தது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடாத பாவம் எல்லாம் அதுக்குள்ளே இருந்தது. அது முதல்ல தெரிஞ்சிருந்தா கூட லோத்து போயிருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒரு நீதிமானான மனுஷன்தான். ஆனால் உள்ளே போய் குடியேறியாச்சு. அங்கே போய் எல்லாம் வாழ்க்கை காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இனி அங்கிருந்து வெளியேற முடியாத அளவுக்கு அங்கே உறவுகளும் எல்லா சூழ்நிலையும் வந்த ஒரு நிலை. அப்படி அவர் இருக்கிறார். ஆனால் பைபிள் சொல்லுது, மனசாட்சியில் அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தாராம், வாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார். அவர் மனசாட்சி அந்த ஊரினுடைய நடவடிக்கைகள் அவருக்கு ஒத்துக்கொள்ளலை, மனசுக்கு பிடிக்கல. அவன் ஏன் இப்படி செய்றான், இவன் அப்படி செய்றான், அவங்க ஏன் இப்படி செய்றாங்க, இவங்க எப்படி செய்றாங்க, இப்படி மொத்தம் அது தவறு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், பாவம், அக்கிரமம், அசுத்தம் எல்லாம் நடக்குது. இதை பார்த்து பார்த்து டெய்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆனா அதிலிருந்து அவர் விலகி போகல. அவருக்கு வேற வழி இல்லாத மாதிரி அவர் அங்கே இருந்தார். அப்படி மனசாட்சியில் வாதிக்கப்பட்ட ஒரு நீதிமான். அப்படி இருந்த பொழுதிலும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. ஒரு காரணம், லோத்து ஆபிரகாமோடு புறப்பட்டவன் என்கிறதை கர்த்தர் நினைத்தருளி இருக்கலாம். அடுத்து ஆபிரகாமுடைய ஒரு பெரிய ஜெபம், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று, 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று ஆபிரகாம் விண்ணப்பித்த அந்த பரிந்து பேசுதல் ஜெபம். லோத்து பேரை சொல்லாட்டாலும் ஆண்டவர் தெரியும் யாருக்கா ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லி, இந்த காரியம் அந்த லோத்துவுக்கு ஒரு பாக்கியமாய் முடிந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடினால் தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில் நீங்கள் போய் மாட்டியிருக்கிற இடம் சரியில்லாத இடம். ஆனால் நீங்களா போயிருந்தீங்கன்னா, நீங்களா அதை விட்டு விலகி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை நீங்கள் செய்யணும். திரும்பவும் இங்கே தான் இருப்பேன் அப்படி சொல்லி இருப்பது சரியல்ல. ஆனால் சிலருக்கு தாங்களாய் போய் இருக்கல, வேலை நிமித்தம் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. விவாகத்து நிமித்தம் அங்கே போய் குடியேறினார்கள், அங்கே தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லது ஒரு சூழ்நிலை அங்கே தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது, வேறு பக்கம் தாங்களா போக வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும் பொழுதும்
நீ அந்த பட்டணத்தின் பாவத்துக்கு நீ உடன்படாதே. அல்லேலூயா. அந்த பட்டணத்தில் நடக்கிற எந்த ஒரு அக்கிரமமும் உன்னை பற்றி கொள்ளாதபடி நீ உத்தமனாய் உத்தமியாய் இரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். அல்லேலூயா. தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். எவ்வளவோ பாவம் நிறைந்த ஒரு பாபிலோன். ஆனால் அவனோ ஒரு பாவமும் ஒட்டாமல் வாழ்ந்து கொண்டான். அல்லேலூயா. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பாவம் நிறைந்த இடம். பாவம் அவனை தேடி வந்தது, அவனை பிடித்திழுத்தது. ஆனாலும் பாவத்துக்கு இடம் கொடாமல் தன்னை காத்து கொண்டான். அல்லேலூயா. லோத்தும் அப்படித்தான். தன் வாழ்விலே தன் குடும்பத்துக்குள்ளே அது வராமல் பார்த்து கொண்டான். அவன் மனசாட்சியில் குத்தப்பட்டு கொண்டே இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வாழ்க்கையில நீங்க போயிருக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துக்கேற்ப ஒத்துப்பாடி போகணும், காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும், விட்டு கொடுத்து போகணும் என்று நினைப்பவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த இடத்தில் சென்றாலும் நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன், கர்த்தர் எனக்கு தந்த சத்தியத்துக்காக நிற்கிறவள் என்று யார் தலை நிமிர்ந்து நிற்கிறீர்களோ உங்கள் பேரில் கர்த்தர் பட்சமாய் இருப்பார். அல்லேலூயா. லோத்துவும் அக்கிரமக்காரரில் ஒருவனாய் இருந்திருந்தால் கர்த்தர் தூதரை அனுப்பி அவனை காப்பாற்றுவாரா? நிச்சயம் நடக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது. ஆனால் லோத்துவும் பாத்திரமாக இருந்தான். ஆமென். லோத்துவும் பாத்திரமாக இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்காய் தாய்மார் விடுகிற கண்ணீருக்கு ஒரு அளவில்லை. பயங்கரமான ஜெபம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் காரியம் நடக்க மாட்டேங்குது. பிள்ளையே, பிள்ளையானவனே, பிள்ளையானவளே, நீயும் கர்த்தரிடத்தில் வா. அல்லேலூயா. நீயும் கர்த்தர் உன் வாழ்வில் கிரியை செய்ய இடம் கொடு. இயேசுவை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது பார், உனக்காக ஏறெடுக்கப்பட்ட உன் பெற்றோரின் ஜெபம், உன் முற்பிதாக்களின் ஜெபம், உன் ஊழியக்காரர்களின் ஜெபம் எல்லாம் உனக்கு நன்மையாக லபிக்கும். அல்லேலூயா. உன்னை சோதனை நடுவிலிருந்து கர்த்தர் விலக்கி தப்புவிப்பார். ஆமென். நீ எல்லாருக்கும் சோதனை வந்தால் நீ அதில் அகப்பட்டு கொள்ள மாட்டாய். அநேகருடைய ஜெபங்கள் உனக்காய் இருக்கிறது. அதே வேளையில் நீயும் கர்த்தருக்கு பயந்து நட. ஆமென். கர்த்தருக்கு பயந்து நட. துணிகரம் கொள்ளாதே. கர்த்தர் விரும்பாத வழியில் தொடராதே. தேவையில்லாத தொடர்புகளை வைத்து அவர்கள் செய்வது போலாம் செய்து அவர்களை பிரியப்படுத்த தெரியாதே. கர்த்தருக்காக நெல். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சிறிய வயதிலிருந்து பிள்ளைகள் இந்த உறுதிப்பாட்டோடு இருங்கள். இப்போ லோத்து பயங்கரமான ஒரு தேவ கோபத்தின் நடுவில் அவனும் வைக்கப்பட்டிருக்கிறான். தேவ கோபம் அந்த அக்கிரமக்காரர்கள் மேல் பயங்கரமா பற்றி எரியுது. மேல அக்கினி கந்தகம் ரெடியா இருக்கு. உள்ளுக்கு நடுவில் இவனும் கூட இருக்கிறான். ஆனால் கர்த்தர் பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவனை சோதனையிலிருந்து தப்புவிக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம். தூதர்களை அனுப்பி அவர்களே கடைசியில் இவனை கையப்பிடித்து இழுத்து என்ன பண்ணார்கள்? வெளியே விட்டுட்டு தான் அக்கினி இறங்க பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நமது வாழ்வில் எல்லாருக்கும் தீமை வருகிறது. ஆனாலும் கர்த்தர் அதன் நடுவில் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆபத்தான இடங்களில் பணி செய்கிறீர்கள்? எத்தனை பேர் பல ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளுகிறீர்கள்? இன்னைக்கு பயணங்களுடைய நிலைமைகள் பேப்பரில் படிக்க திகிலா இருக்கிறது. எங்கு போய் நிற்குமோ? டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அவ்வளவு உயர்ந்து போகிறது. ஆனால் அதற்குள் பாதுகாவல் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது. ஆனால் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் கர்த்தரோடு இருப்போம். கர்த்தர் அழகாக நடத்துவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பலவிதமாம் சோதனைகள் எம்மை பலவிதமாம்
சோதனைகள் உலகத்தில் என்னை வருத்தும் சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் விதத்தில் தாக்கும் சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும் ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும் பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும் சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும் சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும் உத்தமமாய் முன் செல்ல எனக்கு கிருபை தாரும் பலவித சோதனைகள் சூழும் பொழுதும் பிசாசின் அக்னி அஸ்திரங்கள் வரும் பொழுதும் அதன் நடுவில் அதற்கு விலக்கி பாதுகாக்கப்பட உமக்குள் உத்தமமாய் முன் செல்ல எனக்கு உதவி செய்யோ ஆமென் உதவி செய்யும் யெகோவா அல்லேலூயா எப்பொழுதும் உத்தமம் தேவ பயம் தேவ பக்தி இவைகளை கருதி நடவுங்கள் பிள்ளைகளே வாலிபர்களே எங்கு போனாலும் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் எந்த வாசல் திறந்தாலும் யாரோடு பழகினாலும் கர்த்தருக்குள் உன் உத்தமத்தை காத்துக்கொள் அல்லேலூயா உலகத்தில் பலவித சோதனைகள் இருக்கிறது சாத்தான் உண்மையில் எப்பொழுது அக்னி அஸ்திரத்தை எய்யலாம் என்று அவன் சுற்றித் திரிகிறான் ஆனால் அதன் நடுவில் எல்லாம் கர்த்தரால் நீ பாதுகாக்கப்படுவாய் ஆனால் நீ உன் உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அல்லேலூயா உத்தமம் உண்மை நேர்மை இவைகளெல்லாம் கர்த்தருக்கு மிக பிரியமானது சண்டே ஸ்கூல் முதல் நீ கற்றுக்கொள்ளுகிற வேத வசனங்களின் சத்தியம் அதில் உத்தமமாய் நீ நில்லு கர்த்தர் சகலவித சோதனைகளுக்கும் விலக்கி உன்னை தப்புவிப்பார் அல்லேலூயா எனவே கர்த்தர் சோதனைகளுக்கு விலக்கி நம்மை தப்புவிக்கிற தேவன் இரண்டாவது ஒரு அனுபவம் இருக்கிறது சோதனைகளை சகித்தல் என்ற ஒரு காரியத்தை பைபிள் நமக்கு சொல்லுகிறது சோதனைகளுக்கு தப்புதல் இரண்டாவது சில காரியங்களில் கர்த்தராக சோதனையை அனுமதிக்கிறார் கர்த்தர் நமக்கு பிற்கால நன்மைக்காக சில சோதனைகளை அவர் அனுமதிக்கும் பொழுது அதிலிருந்து விலக்கி தப்பு வைக்க மாட்டார் ஏன்னா அது உன்னுடைய உயர்வுக்காய் அவர் குறித்து வைத்திருக்கிற வழி எப்படி உயர்வுக்காய் உங்கள் உயர்வுக்காய் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற வழி அப்போ அதிலிருந்து தப்பு வைக்க முடியாதுல்ல அந்த சோதனையிலிருந்து உங்களை தப்பு வச்சு பைபாஸ் பண்ணி நடத்தினார்னா அந்த உயர்வை நீங்க என்ன செய்ய முடியாது அடைந்து கொள்ள முடியாது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய முடியாது அப்போ அதுக்கு அந்த குறிப்பிட்ட சோதனைக்கு உள்ளே தான் உங்களை நடத்த வேண்டியதா இருக்கிறது இதற்கும் ஒரு அல்லேலூயா தைரியமா சொல்லுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் சில சோதனைகள் நமக்கு தேவை என்று கர்த்தர் அறிகிறார் இந்த சோதனைக்குள் இவனை நடத்தினால்தான் இவனை பக்குவப்படுத்த முடியும் இவனை மேன்மைப்படுத்த முடியும் இவனை நான் விரும்புகிறபடி பயன்படுத்த முடியும் அல்லேலூயா இது தேவனுடைய ஆலோசனையில் உள்ளது அதுக்காக ஆண்டவர் சில சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறார்
நம்மை அதற்குள்ளே நடக்க விடுகிறார். அல்லேலூயா. அதை குறித்தும் வேதத்திலே நாம் பார்க்கலாம். வாசிங்க யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஸ்தோத்திரம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப இந்த சோதனைகள் கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற, நமக்கென்று கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற சோதனைகள். அந்த சோதனைகளை சகிக்க வேண்டும். அதை எதிர்த்து போராடினாலும் வெற்றி கிடைக்காது. அந்த சோதனை விட்டு பாதியில் வெளியே ஓடணும்னா நம்ம தான் we will be the losers. நம்ம தான் இழந்து போறவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சோதனையை சகிப்பது தான் நமக்கு பிரயோஜனம். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். அப்ப இந்த சோதனையில் அவன் உத்தமன் என்று விளங்கணும். உத்தமன் என்று விளங்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சகித்து, பொறுமையுடன் சகித்து, நல்ல மனத்தெளிவுடன் சகித்து, அதுக்கு நடுவிலே அவன் உத்தமன் என்று விளங்கணும். அல்லேலூயா. சிலர் சோதனையை சகிக்கும் பொழுது வாயில் வேண்டாத வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். கையில் கிடைத்தவர்களுக்கு தீமை செய்வார்கள், அக்கிரமம் செய்வார்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேதனையினால, தாங்க முடியாதனால எல்லாம் எடுத்து போட்டு உடைப்பாக, கோவப்படுவாக. இப்படி வாயின் வார்த்தையும் சரியா இருக்காது, கிரியைகள் செயல்களும் நடக்கையும் சரியா இருக்காது. அப்போ அவர்கள் சோதனையை ஒரு பக்கம் சகிச்சாலும் உத்தமர் என்று விளங்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் சோதனையை சகிக்கும் பொழுதே அந்த சோதனை நடுவிலே உத்தமன் என்று விளங்கணும். விளங்கின பின்பு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிற பெரிய மேன்மை ஒன்றை தருவார். ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனைகளை தேவ மக்கள் சகிக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். வேத புஸ்தகத்தில் அநேகருடைய சரித்திரங்கள் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. தேவனால் பயன்படுத்தப்பட்ட, நற்சாட்சி பெற்ற எந்த ஒரு தேவ மனுஷனுக்கும் ஒரு சோதனை இல்லாமல் இல்லை. ஒன்றோ ரெண்டோ, சிலருக்கெல்லாம் பல பல சோதனைகள், சிலருக்கு சோதனையின் வழியிலே வாழ்க்கை, அப்படியெல்லாம் தான் பைபிளில் படிக்கிறோம். ஆனால் அவர்கள் தான் அந்தந்த சோதனைகளுக்கு அடுத்தது வெற்றி மேல் வெற்றி பெற்று எழும்பி வந்தார்கள். அல்லேலூயா. குறிப்பாக யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு இளைஞன், அவனுடைய வாழ்வில் அவன் சந்தித்த சோதனைகள், ஒரு காலகட்டம் அவனுக்கு சோதனை காலம், அவனுக்கு ஒரு சோதனை காலமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சுமார் ஒரு 13 ஆண்டுகள் அவனுக்கு ஒரு சோதனை காலம். அந்த சோதனை காலத்தில் மாறி மாறி சோதனைகள் அவனுக்கு வந்தது. ஒரு சோதனையிலிருந்து அடுத்த சோதனைக்குள்ள போய் விழுந்தான். அப்படிப்பட்ட கடுமையான நெருக்கங்கள், பாடுகளாகிய சோதனைகள் அவனை நெருக்கினது. ஆனால் நன்றாக சகித்தான். அல்லேலூயா. அவன் சோதனையை சகித்த மனுஷன், சோதனையை சகித்த மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பிற்பாடு அவனுக்கு கிடைத்த உயர்வு, அவன் ஒரு பெரிய ராஜஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டிருந்தான், பயன்படுத்தப்பட்டான். தேசங்களை போஷிக்கிறவனாக அவன் பயன்படுத்தப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய சோதனைகளை நாம் அறிந்திருக்கிறோம். சொந்த சகோதரர்களுடைய கையினாலே மிகுந்த உபத்திரவமாகிய சோதனையை அவன் அனுபவித்தான். அதை பொறுமையுடன் சகித்தான். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்கள், சொந்த சகோதரர்கள், அவன் நினைச்சிருக்கவே மாட்டான், அந்த சகோதரருடைய கையினால என்ன இப்படி தூக்கி கொலை செய்ய திட்டமிடுவார்கள், குண்டுல தூக்கி போடுவார்கள், விலை பேசி விற்பார்கள் என்று கனவுலையும் நினைத்திருக்க மாட்டான். சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு சரியான ஒரு துரோகிகளா, எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் அவன் கண்களுக்கு முன்னால செயல்படுகிறார்கள். எவ்வளவு கொடிதான ஒரு சோதனை அது. அந்த சோதனையை அவன் பொறுமையுடன் சகித்தான். ஆமென். இன்னைக்கு உங்களில் எத்தனை பேர் இதே மாதிரி கண்டிஷன்ல வைக்கப்பட்டிருக்கிறீங்க?
உங்கள் உடன் பிறந்தவர்களால் நெருக்கப்படுகிறீர்கள், உங்கள் மற்ற சகோதரர்களால், நண்பர்களால், உங்கள் உடன் வேலை செய்கிற மக்களால் நெருக்கப்படுகிறீர்கள். இவன் இப்படி பேசுவானா, இவன் இப்படி கிரியை செய்வானா, இவன் இப்படி என்னை பற்றி கடிதம் எழுதுவானா, புகார் கொடுப்பானா, கோள் சொல்லுவாளா, நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீர்கள். அவர்கள் கையினால் உங்களுக்கு சோதனை. ஸ்தோத்திரம். அந்த சோதனை வழி கடந்து போகிறவர்கள் அந்த மனிதர்களை பார்ப்பதற்கு பதில் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்னை இந்த சோதனைக்குள் நடத்துகிறார் என்று அவரை நோக்கி பாருங்கள். அங்கதான் உங்களுக்கு வெற்றி ஆரம்பமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷனை, அந்த மனுஷியை நீங்கள் நோக்கி பார்க்கவும் அவங்கள பற்றியே சிந்திக்கவும் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் அந்த சோதனையை சகிக்க முடியாது உங்களால். ஆமென். அவளை நினைக்கும் போது உங்களுக்கு பலவித சிந்தனைகள் வரும். நான் அவனுக்கு அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், அவனுக்கு ஒரு தீமையும் நினைக்கல, நல்லதுக்கு செய்தேன், நல்ல வார்த்தை பேசினேன், அவனை பற்றி நல்லதுக்காக இப்படி பேசினேன், ஆனா இவன் இப்படி துரோகம் பண்ணுகிறானே, இவள் இப்படி துரோகம் பண்ணுகிறாளே, நினைக்க நினைக்க நமக்குள் ஒரு பகையும் எரிச்சலும் ஒரு வேகமும் தான் கிளம்பும். ஆமென். அல்லது மறுபக்கம் ஒரு அழுகை கிளம்பும். அதெல்லாம் கூட தேவையில்லை. அந்த இடத்துல எல்லாம் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் பழகி கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இவள் இப்படி பேசுறாங்க, என் முகத்துக்கு முன்னாலே நின்று பேசுறாங்களே, இப்படி எப்படி பேசுறான் இவன், என் கையில நன்மை அனுபவிச்சான், என்கிட்ட வாங்கினதை கூட இன்னும் திரும்ப தரல, அதுக்கு முன்னாடி இப்படி வந்து நின்று துணியரமா பேசுறானே, பேசுறாளே. ஆமா, ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க கர்த்தரை உங்கள் இருதயத்தில் நினைத்து பாருங்கள். ஆமென். அப்பா, நீர் அனுமதிக்காம இது இல்லை, என்ன நோக்கத்தில் அனுமதித்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறணும். ஆமென். இந்த வார்த்தை புரியுதா? இந்த வார்த்தை புரியுதா? இது உள்ளத்துல வந்தா உங்களுக்கு வெற்றி தான். ஆமென். தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா, நீங்க அனுமதிக்காம எனக்கு ஒன்றும் வராது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். சகலமும் சொல்லியிருக்கு. சகலமும் எதுக்கு ஏதுவாக தான் நடக்குதான்? நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குதான். சகலம் நன்மையா நடக்கும்னு சொல்லல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தீமை நடந்தாலும் அது நாளைய நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். யோசேப்பு வாழ்க்கையை அப்படியே ஆண்டவர் படம் பிடிச்சு நமக்கு காட்டி எழுதி வச்சிருக்கிறார். அவன் பட்ட ஒவ்வொரு பாடுகளும், அவன் கடந்து சென்ற அவன் சோதனையின் பாதை ஒவ்வொன்றுமே அடுத்தது அவனுடைய பிந்தின காலத்தின் நன்மைக்கு ஏதுவாக. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அதே பாதை தான். உங்களுக்கும் எனக்கும் அதே பாதை தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு திடன் கொள்ளுங்கள். சோதனை சகித்து கொண்டே முறுமுறுத்து கொண்டிருப்பது பெரிய வெற்றியை கொண்டு வராது. ஆமென். சோதனை சகிக்கும் பொழுது அந்த முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காம கர்த்தரை துதித்து கொண்டு உங்க சித்தம் ஆகட்டப்பா, ஸ்தோத்திரப்பா, நீங்க வெற்றியா நடத்துங்கப்பா, ஸ்தோத்திரப்பா என்று சொல்ல ஆரம்பிச்சா பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. சோதனையை சகித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை ஏசுவதும் பேசுவதும், அவர்களை பற்றி இல்லாத பொல்லாத சொல்றதும், அவர்களை பற்றின ரகசியங்களை வெளிப்படத்திலே சொல்லுவதும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது நன்மை செய்யாது. அது நமக்கு நாம் தேவனிடத்தில் பெற்றிருக்கிற கிருபை இழக்க பண்ணுமே தவிர அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஆமென். ஆனாலும் கோபத்தில், வைராக்கியத்தில், வருத்தத்தில், வேதனையில் அந்த ஆளை பற்றி எதுவும் பேசாண்டா, ஒன்றும் பேசாண்டா. ஆண்டவரை நான் பார்க்கிறேன், அவர் தான் இந்த காரியத்தில் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. இப்படி நீங்கள் பொறுமை எடுக்க முடியுமா? இப்படி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 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 he will be blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. இன்றைக்கு சோதனையின் நடுவிலே சில சோதனைகளை கர்த்தர் நமக்கு தரும் பொழுது அதை சகித்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. சிலுவை என்ற மகா கொடிய சோதனையை சகித்த இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு இதை சகிக்க பலன் தருவார். ஆமென். யோசேப்புக்கு வீண்பழி என்ற ஒரு கடுமையான சோதனை வந்தது. வீண்பழி, செய்யாத குற்றத்துக்காக அவன் சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சோதனையையும் அவன் சகித்தான். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். யாரோ ஆளை பிடிச்சி போத்திபார் மனைவி தான் தப்பு, நான் தப்பு கிடையாது, அப்படி அவன் ஒரு முயற்சி செய்ததாகவே பைபிளில் எழுதப்படலை. கடைசியில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த பானபாத்திரக்கார தலைவனுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு கிடைத்தது. அப்போ யோசேப்பு தெரியும் இவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி. அப்பமும் அவளை குற்றப்படுத்தி அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவன் எல்லா இடத்திலும் சோதனையை சகித்தான், உத்தமனாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமனாய் நடந்து கொண்டான். கடைசியில் 2 வருஷங்கள் பானபாத்திரக்கார தலைவனாலும் மறக்கப்பட்டான். அந்த சோதனையும் அவன் சகித்து கொண்டான். ஆமென். ஆகவே உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்க நம்பினவர்கள் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறினாலும், அப்படிப்பட்ட சோதனைகளிலும் கர்த்தரையே நம்பியிருங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிருங்க. கர்த்தரிடத்தில் உங்க வேதனைகளை சொல்லி கொண்டே சகித்து கொண்டிருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ உங்க ஆத்துமாவுக்குள்ளேயும் நல்ல கிறிஸ்துவின் சாயல் ஒரு பக்கம் உருவாகிட்டே இருக்கும். நீங்க சோதனையும் சகித்து கொண்டே இருப்பீர்கள். முடிவிலே பெரிய ஜெயம் உண்டாகும். ஆமென். சில சோதனையை சகிப்பாங்க, ஆனா இருக்கிற நல்ல சுபாவம் எல்லாம் நாசமாகி, இருக்கிற நல்ல கிறிஸ்துவின் சாயலும் எல்லாம் மோசமாகி பழைய ஜென்ம சாயல்ல வந்து நிற்பாங்க. அப்போ நீங்க சோதனையை சகிச்சு கடைசியில் தோல்வியில் அடைவீர்கள். அதனால நீ சோதனையை சகிக்க வேண்டும், அது பாக்கியம். அதோடு கூட உத்தமன் என்று விளங்க பண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வீண்பழி சாட்டப்பட்டவர்களாய், அவதூறுகளால் வேதனைப்படுத்தப்பட்டவர்களாய் யாராகிலும் காணப்படுகிறீர்களா? நீங்களும் பொறுமையோடு இருங்கள், சகித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உன் பேரை எல்லாரும் சேர்ந்து மோசப்படுத்தினாகல்ல, உன் பேரை அவங்க எல்லாருக்கும் மேல கொண்டு வருவார். அல்லேலூயா. உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமீன். உன் பெயரை உயர்த்துவார். உன் பேரை எல்லாரும் கேவலமா பேசுனாங்க, உன்னை பற்றி ஆகாததெல்லாம் பேசினாங்க, கண்டபடி பேசுனாங்க, கண்டபடி எழுதுனாங்க, கண்டபடி சோசியல் மீடியால போட்டு ஏதோ பண்ணுனா. ஆனா பாரு, அதுக்கு மேல கர்த்தர் நான் உன் பெயரை பிரஸ்தாபப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பொறுமையுடன் சகித்து கொண்டிரு. சகித்து கொண்டிருக்கும் பொழுதே கிறிஸ்துவின் சாயலில் உருவாகி கொண்டிரு. பொறுமையுடன் சகித்து கொண்டிரு. சகித்து கொண்டிருக்கும் பொழுதே கிறிஸ்துவின் சாயலில் உருவாகி கொண்டிரு. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பொறுமையுடன் சகித்து கொண்டிரு. எல்லாரும் சொல்லுங்க, பொறுமையுடன் சகித்து கொண்டிரு. கிறிஸ்துவின் சாயலில் உருவாகி கொண்டிரு. மறந்துடாதீங்க, பல்ல கடிச்சிட்டு சகிக்கிறது அல்ல. பொறுமையுடன் சகித்து கொண்டிரு. அதே வேளையில் கிறிஸ்துவின் சாயல்ல என்ன பண்ணி கொண்டிரு? உருவாகி கொண்டிரு. அதான் பெரிய வெற்றி. அல்லேலூயா. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் சோதனையான பாடுகளை குறித்து நாம் அறிவோம். யோபு பக்தன் 2 பெரிய பாடுகள் பட்டார். ஒன்று இழப்பின் பாடுகள், அடுத்தது வியாதியின் பாடுகள் என்று சொல்லக்கூடிய மகா கொடுமையான 2 சோதனைகளை ஒரே கட்டத்தில் அடுத்தடுத்து தொடர்பாக அந்த மனுஷன் அனுபவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஆண்டுகள் அனுபவித்தார் என்று நமக்கு தெரியவில்லை. ஒரே நாளில் சடுதியான இழப்பு, எல்லாமே போச்சு. டக்கு டக்குன்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு. அங்க அழிஞ்சு போச்சு, இங்க அழிஞ்சு போச்சு, மிருக ஜீவன்கள் எல்லாம் போச்சு, உன் பிள்ளைகளும் எல்லாம் போச்சு. யாரால் தாங்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவன் தேவனை தூஷிக்கவில்லை, தேவனை பற்றி மோசமா பேசல. கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அவன் என்னை குறித்து நிதானமாய் பேசினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். அல்லேலூயா. யோபு பக்தன் அவ்வளவு இழப்புகளின் நடுவிலும் கர்த்தரை தூஷிக்காமல், ஏன்னா அவனுக்கு கர்த்தரை பற்றி குறை சொல்லதுக்கு அவனுக்கு வாய்ப்பு ரொம்ப உண்டு. அவன் எந்த ஒரு குற்றமும் செய்ததாக இல்லை. அதுக்கு மேலே நல்ல பலி செலுத்துவான். அதாவது இந்த காலத்தில் உள்ள துதி, ஆராதனை, ஜெபம், அர்ப்பணிப்பு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த காலத்தில் பலி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்கும் இந்த தகப்பன் போய் நின்று எல்லா பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவான்.
அப்படிப்பட்ட ஒரு உத்தமனான மனுஷன், தேவபக்தி உள்ள மனுஷன், அவனே சொல்றான், யாருக்கும் நான் தீமை செய்ததில்லை, ஏழைகளுக்கு அப்படி செய்தேன், விதவைகளுக்கு இப்படி செய்தேன், நியாயம் கிடைக்காதவனுக்கு நான் நியாயம் செய்தேன் என்று நிறைய பேசுறார். அதெல்லாம் பொய் அல்ல, உண்மை. அவ்வளவு நீதியும் அவ்வளவு தேவ பக்தியும் நிறைந்த ஒரு மனுஷனுக்கு இந்த சோதனையா? அப்போ உலகம் என்ன சொல்லும்? இவன் தேவபக்தியா இருந்து இவனுக்கு என்ன பிரயோஜனம்? அத்தனை பிள்ளைகளும் செத்து போச்சே, இவன் சம்பாத்தியம் அத்தனை அழிஞ்சு போச்சே. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். இப்படி நிறைய வேதனைகளை அவன் சுமந்து அந்த சோதனையை அவன் சகித்தான். ஆனாலும் உத்தமன் என்று விளங்கினான். அல்லேலூயா. சரி, இந்த சோதனை ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே அடுத்த சோதனை புறப்படுகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சரீரத்தில் முழுவதும் பருக்கள், வேதனைகள், கொடிய வேதனை, துன்பம் தாங்க முடியல, வலி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, அரிப்பு தாங்க முடியல. என்னையா இது சோதனை? பட்ட காலிலே படோன்னு பழமொழி ஒன்று சொல்லுவார்களே, அது மாதிரி இவன் ஏற்கனவே எல்லாம் இழந்து நொந்து போய் இருக்கிறான். இவனுக்கு இவ்வளவு கொடிய வியாதியா? அந்த வியாதியின் வேதனை, கொடுமையான அந்த வலி கஷ்டங்களையும் சோதனையை சகித்தான், உத்தமன் என்று விளங்கினான். அல்லேலூயா. நமக்கு தெரியும், கடைசியில் அவனுக்கு ஒரு கடுமையான சோதனை வந்தது. சோதனையின் உச்சக்கட்டம். அன்புக்குரிய மனைவி சொல்லுகிறார், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். மனைவிக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகிவிட்டது. என்ன வாழ்க்கை இது? தேவனை நம்பி என்ன பிரயோஜனம்? இவர் பக்தியா இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அந்த மனைவியானவளுக்கும் ரொம்ப மனசுல கஷ்டம் உண்டாயிற்று. அப்பொழுதும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவ்வளவு பாடுபடும் பொழுது அவருடைய வாயினால் அவர் மிரட்டவில்லை, அவர் யாரையும் வித்தியாசமா பேசல. மன்னியும் பிதாவே என்று தான் பேசினார். ஹல்லேலூயா. யோபு பக்தன் நிதானமாய் பேசினான், உத்தமமாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் தான் சொன்னான், நான் போகும் பாதையை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாய் விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவனுக்கு இவ்வளவு ஒரு விசுவாசம், இவ்வளவு நம்பிக்கை, இவ்வளவு ஒரு அறிவு, தெளிவு, ரொம்ப அழகா இருக்கிறது. கடைசியிலே கர்த்தர் அவனை வியாதியிலிருந்து அவனுக்கு சுகம் கொடுத்தார். அவனுடைய எல்லா சிறையிருப்பை மாற்றினார். அவன் இழந்து போனவைகளெல்லாம் அவனுக்கு திரும்ப இரண்டத்துறையாய் கொடுத்தார். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் என்ன பெறுவான்? ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வருகிற சோதனையாகிய பாடுகளை குறித்து சொல்லி இருக்கிறது. இயேசுவுக்கு ஊழியம் செய்வதனால் சிறைச்சாலை, இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதனால் வருகின்ற பாடுகள், உபத்திரவங்கள், ஆகாத வார்த்தைகள், தொந்தரவுகள், இயேசு கிறிஸ்துவுக்கு உடைய சத்தியத்தில் நிற்கிற காரணத்தினால் சொந்த வீட்டிலே படுகிற பாடுகள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதனால், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க ஆலயத்துக்கு வருகிறதனால் சொந்த குடும்பத்துக்குள்ளே அனுபவிக்கிற உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட சோதனைகளை அனுபவிக்கிற பலர் உண்டு. ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். பைபிள் சொல்லுகிறது, மரண பரியந்தம் உண்மையாயிரு. அதாவது மரணமே வந்தாலும் நீ என்ன பண்ணிடாத,
பயந்து விடாதே, பயந்து விடாதே. மரணமே வந்தாலும் மருளாதே, சரணடைந்தால் தைரியம் தந்திடுவான். மரணமே வந்தாலும் மருளாதே, சரணடைந்தால் தைரியம் தந்திடுவார். அரணவர் ஆபத்தில் தீரணமாய் மதிப்பாய் உன் ஜீவனையே. அரணவர் ஆபத்தில் தீரணமாய் மதிப்பாய் உன் ஜீவனையே. என் ஆத்துமாவை கலங்கிடாதே, உன்னத தேவனும் அடைக்கலமே. என் ஆத்துமாவை கலங்கிடாதே, உன்னத தேவன் அடைக்கலமே. அல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சுதான் அந்த பாட்டு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மரணமே வந்தாலும் என்ன செய்யாத, மறந்துடாத, பயந்துராத. நீ கர்த்தர் பாதத்தில் சரணடைந்தால் அவர் உனக்கு தைரியத்தை தருவார். அவர் உனக்கு கூட அரணாக நிற்பார். உன் ஜீவனை நீ பெருசா நினைக்காத. அல்லேலூயா. உன் ஜீவனே போனாலும் இயேசு எனக்கு வேண்டும் சொல்லு. அல்லேலூயா. ஜீவனை போனாலும் வாழ்வே போனாலும் இயேசுவை நான் விடமாட்டேன் என்று சொல்லு. அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். இந்த 10 நாளின் முடிவிலே ஜெயம் வரும். 10 நாளின் முடிவிலே மரணமும் வரலாம், அதுவும் ஜெயம்தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? 10 நாள் சொல்லவே மாட்டீங்களே. சாதா கூட லேசா வாயை திறப்பிய, இப்படிப்பட்ட வார்த்தைன்னா வாயே திறக்க மாட்டீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பர்களே, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். சாத்தான் உங்களில் சில காவலில் போடுவான். 10 நாள் என்ன பண்ணுவீர்கள்? உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் நீங்க பயப்படக்கூடாது. மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை பெறுவாய். ஆமென். அல்லேலூயா. மரணமோ விடுதலையோ, ஆனா மரண பரியந்தம் எப்படி இரு? கடைசி வரை உண்மையாயிரு, உண்மையாயிரு, இயேசுவுக்கு உண்மையாயிரு. ஹல்லேலூயா, அல்லேலூயா. மேலோட்டமான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் பழகுனா சோதனைகள்ல நிற்க முடியாது, சோதனைகளை சகிக்க முடியாது. அல்லேலூயா. சரியா கிறிஸ்து மேல அன்பு வைத்து கிறிஸ்துவின் மேல் பற்றுதலா இருந்து வசனத்தில் நாட்டப்பட்டு உறுதியாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மரணமே வந்தாலும் பயப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் உண்மையா இருக்கிற ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சோதனை கண்டு ஓடி போகிற கூட்டத்தை அல்ல, மரண பரியந்தம் உண்மையா இருக்கிற கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேசத்தில் உபத்திரவ மேகங்கள் வர வர ஜாஸ்தியாகி கொண்டு வருகிறது. கார்மேகங்கள் தேசத்தை சூழ்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தருக்காய் தைரியமாய் நீ நிற்க உறுதிப்படாவிட்டால் நீ நிற்க முடியாது. வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரோடு தனிப்பட்ட முறையில் நேரடியா ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் கிறிஸ்துவின் உறவிலே தரித்திருங்கள். கிறிஸ்துவின் வசனத்தால் உள்ளத்தில் நிரப்பப்படுங்கள். சிந்தையில் வசனம் நிரப்பட்டோம். அந்த பலத்தோடு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழுங்கள். அல்லேலூயா. எந்த இடத்திலும் சாட்சியாய் இரு, தைரியமாய் இரு. கர்த்தர் உன்னை சோதனைக்கு அனுமதித்தார்னா அவருடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று தைரியமாயிரு. அல்லேலூயா. அவர் சித்தம் இந்த காவலில் இருந்து, இந்த பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து, உபத்திரவத்தில் இருந்து என்னை விடுவிப்பதென்றால் அவர் விடுவித்து அவர் வெற்றி சிறக்கட்டும். இல்லை மரணத்தின் வாயிலாய், இதே உபத்திரவத்தில் மரணத்தின் வாயிலாய் என்னை எடுத்து மகிமையிலே மறுமையிலே என்னை மகிமைப்படுத்துவது அவருக்கு சித்தமானால் ஆகட்டும் பிதாவே, உம் சித்தம் ஆகட்டும் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு சரியான அர்ப்பணிப்பு, ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் தேவ மக்களுக்குள் இன்றைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. தேவ ஊழியக்காரர்களுக்குள் இன்றைக்கு அது வர வேண்டும். ஸ்தோத்திரம். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். 1 பேதுரு 4
12-13 கூட இந்த விஷயத்தில் வாசிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். 1 பேதுரு 4:12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. நீங்க உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி, இதே அக்கினி தான், உபத்திரவத்தின் அக்கினி. இந்த அக்கினியை நீங்கள் ஏதோ புதிதென்று நினைக்க வேண்டாம். ஏதோ இந்த காலத்தில் எங்களுக்கு எதிர்ப்பு வந்துருச்சு, சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு பெருகிடுச்சு, பயங்கரமான உபத்திரவங்கள் கிறிஸ்துவின் மார்க்கத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஏதோ புதுசாக வந்துருச்சு அப்படி நீங்கள் புதுமை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை எப்படி நீங்கள் நினைக்க வேண்டும்? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி இப்பொழுது அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாய் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். அல்லேலூயா. சேம் பிரின்சிபிள் தான். எந்த பாடுகள் வந்தாலும், எந்த சோதனையாக இருந்தாலும் கர்த்தர் இதில் என்ன நடத்துகிறார்? என்ன நோக்கம்? அடுத்த கட்டம் ஒரு மேன்மை, சில வேளை உலகத்தில் அல்லது மர்மையில். ஆமென். இதில் ஒரு தெளிவு வந்துச்சுன்னா நாம் முகம் கோண மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், விட்டு கொடுக்கவே மாட்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்டிப்பாக இந்த பற்றி எரிகிற இந்த அக்கினியாகிய சோதனை போராட்டம் இது கிறிஸ்து மகிமைப்படும்படியாய், என்னை தெரிந்து கொண்ட கிறிஸ்து என்னில் மகிமைப்படும்படியாய், உங்களை தெரிந்து கொண்ட கிறிஸ்து உங்களில் மகிமைப்படும்படியாய், நம்மை இந்த தலைமுறையிலே தெரிந்து கொண்ட கிறிஸ்து நம் மூலமாக மகிமைப்படும்படியாகத்தான் இந்த சோதனை அக்கினி பற்றி எரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இவைகளிலே நீ சோர்ந்து போகாமல் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருங்கள். கர்த்தரே என்னை நடத்துகிறார், கர்த்தர் இதிலே மகிமைப்படுவார் என்று சொல்லி நீங்கள் அவ்விதமாக உறுதியாய் நின்றால் கர்த்தர் அந்த விஷயத்தில் மகிமைப்படும் பொழுது நீங்களும் கூட மகிழ்ந்து களிகூறும்படியாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இப்போ உதாரணமா இயேசு கிறிஸ்து சிலுவையில் இவ்வளவு பாடுபட்டு, என்ன பாடுகள் அது, அவ்வளவு பாடுபட்டது, இனி அவர் மகிமையிலே வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. ஆகாயத்தில் அவர் மகிமையிலே வெளிப்படும் போது அவர் அன்னைக்கு சிலுவையில் பட்ட பாடுகளினால், அவர் சிந்தின இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் ஆத்துமாக்கள் அப்படியே ஒரு இமைப்பொழுதில் பூமியிலிருந்து எழுந்து அவரோடு சேர்க்கப்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ பாருங்க, அவர் நம்மை அழைத்து கொண்டு பிதாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவார். அங்கே பிதாவானவர் இயேசுவை கனப்படுத்துவார். ஆமென். பைபிள்ல அந்த சத்தியங்கள்லாம் இருக்கு. பிதாவானவர் இயேசுவை மகிமைப்படுத்துவார். அதுதான் கிறிஸ்து மகிமைப்படும் நாள். அன்றைக்கு நாமும் அவரோடு கூட இந்த பாடுகள் சோதனைகள் எல்லாவற்றிலும் நின்று சகித்து அவருக்காக ஜீவித்த நாமும் கூட அவரோடு கூட இருப்போம். நாமும் மகிழ்ந்து களிகூறும்படியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிமையைத்தான் நம்ம நினைக்கணும். உலகத்தில் ஆண்டவர் இப்படி வைத்திட்டார், அப்படி வைத்திட்டார், அது நல்லது. ஆனால் அவைகளில் பெருசாக நாம சந்தோஷப்படாம, அவைகளில் நம்முடைய இருதயத்தை ஒட்ட வைக்காம, எனக்கு மகிமை இனி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. என் இயேசு மகிமைப்படும் நாளிலே, பிதாவானவர் அவரை கனம் பண்ணும் நாளிலே நானும் அவரோடு கூட இருந்த அந்த மகிமையின் சந்தோஷத்தை அனுபவிப்பேன். அவருடன் மகிழ்ந்து நான் களி கூறுவேன். அல்லேலூயா. இது நம்முடைய உள்ளங்களில் ஆழமாய் பதிய வேண்டிய ஒரு விஷயம். உலகத்திலே ஒரு நன்மை கிடைக்கும் என்பதற்காக கிறிஸ்துவுக்காய் பாடு சகிப்பதை பார்க்கிறோம். மறுமையின் மகிமைக்காக கிறிஸ்துவுக்காய் பாடு சகிப்பது மிகவும் மேலானது. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சீசர்களை சுவிசேஷ ஊழியத்துக்காய் அனுப்பினார். அவங்கெல்லாம் போனாங்க. அங்கே போனோன்னா பயங்கர அற்புதங்கள் நடந்தது அவருடைய கைகளினாலே. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
அப்போ இயேசுவிடத்தில் திரும்பி வந்த பொழுது சொன்னார்கள், பயங்கர அற்புதங்கள் நடந்தது. அப்படி சொன்ன உடனே இயேசு சொன்னார், ஆமா, சாத்தான் மின்னலை போல விழுகிறதை நான் பார்த்தேன். அவ்வளோ மகிமையான ஊழியத்தை நீங்க செஞ்சீங்க. அதை வெள்ள அடுத்து உடனே ஒரு வார்த்தை சொன்னார், இதுக்காக நீ சந்தோஷப்படாத, உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருப்பதை நினைத்து நீ சந்தோஷப்படு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப இயேசு அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கிறார். இது உண்மைதான், இவங்க கைனால அற்புதம் நடந்துச்சு, அது ரொம்ப மகிமை, அது ஊழியத்துல பிரயோஜனம். எத்தனையோ மக்கள் கட்டவிழ்க்கப்பட்டார்கள், பிசாசு மின்னலை போல விழுந்தான், எவ்வளவு பெரிய மேன்மை. அப்போ அதை சொல்லி பாராட்டினார். ஆமா, நான் பார்த்தேன், மின்னலை போல அவன் விழுந்தான் உங்க ஊழியத்துல என்று சொல்லிட்டு உடனே அடுத்த வார்த்தை சொல்றார், ஆனா பாரு, நீ இதுல சந்தோஷப்பட்டு அதுல போய் நீ இருக்காத, நீ உன் பேர் அங்க ஜீவ புஸ்தகத்துல இருக்கு பாத்தியா, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு கொண்டிரு. அல்லேலூயா. நீ அற்புதங்களை செய்வதை பார்க்கிலும் நீ பரலோகம் போய் சேர்வது தான் மேன்மை உள்ளது. ஆமென். உன் பேர் அங்க இருக்கணும். நீ பெரிய பெரிய ஊழியம் செய்யறதை பார்க்கிலும் உன் பேர் அங்க இருக்கா, அதை நீ நினைச்சு சந்தோஷப்படு, அது ரொம்ப விலையேற பெற்றது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அது உனக்கு எப்படி இருக்கும்? நோவாவுடைய பேழையில் அந்த 8 பேர் காப்பாற்றப்பட்டாக, மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டாக. அதுக்காக எத்தனையோ ஆசாரிமார் நல்ல வேலை செய்திருப்பார்கள். அந்த ஆசாரியார்ல ஒருத்தர் கூட உள்ள வரல, எல்லாம் தண்ணியில் அழிஞ்சு போனாங்க. அப்போ ஆசாரியாரை, நீர் பேழை கட்டி உமக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டும், நம் ஆத்துமாதாயம் செய்கிறோம், நம்முடைய ஆத்துமா பரலோகத்தில் சேஃபா இருக்கு, அதான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கு, அதுல சந்தோஷப்படு, அதை முக்கியப்படுத்து, அதை மேன்மைப்படுத்து, அதிலே உன் உள்ளம் களி கூறட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜாபுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்ல பேர் வந்துட்டுன்னா என்ன சந்தோஷம் இல்லை? அது சந்தோஷம்தான். ஆனால் அப்பெல்லாம் உடனே நினைக்க வேண்டியது, இங்கே செலெக்ஷன் லிஸ்ட்ல என் பேர் வந்ததை பார்க்கலாம் ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருப்பது மிகுந்த சந்தோஷம், அப்படிதான் நினைக்கணும். ஆமாம், ரிசல்ட் வந்தாச்சு, பார்ப்போம் பார்ப்போம், பாஸ் மார்க்கில் என் பேர் வந்திருக்கா என்று சொல்லி பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வர்றது சந்தோஷம். ஆனால் அதை உடனே தேவ பிள்ளைகள் நினைக்கணும், இது உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட சந்தோஷம், ஆனால் எனக்கு நித்திய சந்தோஷம், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அல்லேலூயா. இப்படியெல்லாம் அந்த வெளிப்பாடுகள் இருக்கும்போதுதான் அக்கினி போல பற்றி எறியக்கூடிய சோதனைகளை சகிக்க பலன் உண்டாகும். அல்லேலூயா. உன்னதத்தின் வெளிப்பாடுகள், அந்த சந்தோஷங்கள் நம்மை நிரப்பும் பொழுது உலகத்தில் உள்ள காரியங்கள் ரொம்ப பெருசா தெரியாது. அப்போ உலகத்தில் ஒன்று நடக்காட்டாலும் நம்மளை ரொம்ப பாதிக்காது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்கள், இந்த வசனங்களை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்கினியை குறித்து புதுமையாக நினைக்க வேண்டாம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு இப்போ உங்களை என்ன செய்திருக்கிறாரு? பங்காளியா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையும் கூட இதில் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். நம்ம கிறிஸ்துவுக்காய் பாடு செய்யும் போது, வசனத்துக்காய் பாடு செய்யும் போது, சத்தியத்தில் நிற்கிறதுக்கு நிமித்தம் பாடு, நிந்தை, அவமானம், கஷ்டம், உபத்திரவம் சந்திக்கும் பொழுது நம்ம இன்னொன்று நினைக்கணும், ஐ ஆம் பார்ட்டேக்கர் வித் கிரைஸ்ட். நான் இயேசுவோடு பங்காளியாக இருக்கிறேன். ஆமேன். ஏன்னா இந்த பாடுகள் அவரும் பட்டார், இந்த பாடுகள் அவரும் பட்டார். இப்போ நானும் அவரு கூட யாரா மாறி இருக்கேன்? பங்காளியாக மாறி இருக்கேன். அல்லேலூயா. இது எவ்வளோ அழகா இருக்கிறது. நான் சும்மா என்னமோ பாடு சகிக்கல, இந்த பாடு சகிக்கும் பொழுது நான் யாரோட பங்காளியா இருக்கிறேன்? இயேசுவோட, இயேசுவோட, இயேசுவோட. அல்லேலூயா. நீ நீதி நிமித்தம் பாடுபடும் பொழுது நீ இயேசுவோடு பங்காளியா இருக்கிறாய். நீ பிறரை பாடுபடுத்தும் பொழுது நீ பிசாசுக்கு பங்காளியா இருக்கிறாய். நான் சொல்றேன் சரிதானா? சரிதானா? பிறரை நாம் கஷ்டத்துக்குள் ஆக்கவே கூடாது. நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள் நமக்கு தெரியும், என்ன வலி, என்ன வேதனை. இதை அறிஞ்சிட்டு நம் வார்த்தையினாலோ நம் செய்கையினாலோ நடக்கையினாலோ யாதொரு மனுஷனுக்கு ஒரு தீமை அல்லது இந்த கஷ்டம் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க ஒருக்கா வாயை திறந்து. கஷ்டம் கொடுக்க கூடாது, கூடாது. சொந்த கணவனுக்கு கஷ்டம் கொடுக்க
கூடாது. சொந்த மனைவிக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. சொந்த பெற்றோருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. சொந்த சகோதரங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. எந்த மனுஷனுக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது. நாம் நீதி நல்லது செய்து பாட அனுபவிக்கும் பொழுது, நீதி நிமித்தம், சத்தியத்து நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், ஊழியத்து நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் பாட அனுபவிக்கும் பொழுது கிறிஸ்துவின் பங்காளி. அல்லேலூயா. நாம் பிறரை பாடுபடுத்தின ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு பங்காளி? பிசாசுக்கு பங்காளி. அவன் எல்லாரையும் துன்பப்படுத்துறது தான் அவன் வேலை, எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது தான் அவன் வேலை. அந்த வேலையில் நம்ம அவனுக்கு பங்காளியா மாறக்கூடாது. ஆமேன், ஸ்தோத்திரம். எனவே தேவ பிள்ளைகளை, பாடு சகிக்கிறவர்கள், பலவித துன்பங்கள் வழியாய் நடந்து வருகிறவர்கள், சோதனை என்கிற அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் சில வருஷங்களா பற்றி எரியுது, சில மாதங்களா பற்றி எரியுது, சில நாட்களாக பற்றி எரிகிறது. பயப்படாதிருங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்களும் சேர்ந்து களிகூர்ந்து மகிழும்படியாய் கர்த்தர் அவருடைய பாடுகளுக்கு உங்களை பங்காளியாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தைரியத்தோடு, ஆனால் தெளிவோடு, நிதானத்தோடு இந்த காரியங்களில் நீங்கள் முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். சோதனையை ஜெயித்தல். சோதனைக்கு தப்புதல், இரண்டாவது சோதனை சகித்தல், மூன்றாவது சோதனையை ஜெயித்தல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனையை ஜெயித்தல். இங்கே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொன்னை அக்கினியினால் சோதிப்பார்கள். அது எதற்கு? அதனுடைய தரத்தை சோதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல அதைவிட விலையேற பெற்றதாக இருக்கக்கூடிய உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அது சோதிக்கப்பட்டு அது இயேசு வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதற்கு ஏதுவாக காணப்படும். அல்லேலூயா. பொன்னின் தரத்தை அக்கினி சோதிக்கும், விசுவாசத்தின் தரத்தை பலவித சோதனைகள் சோதிக்கும். அல்லேலூயா. நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அதுக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வரும் பொழுது நாம் அதை ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகிக்க வேண்டிய சோதனையை சகித்து ஜெயம் எடுக்க வேண்டும். சில சோதனைகள் எதிர்த்து நின்று சந்திக்க வேண்டிய சோதனைகள் இருக்கிறது, அல்லது விட்டு விலகி ஓட வேண்டும். யோசேப்புக்கு ஒரு பாவ சோதனை வந்தது. அப்போ அவன் அதை சகிப்பேன் என்றல்ல, அதை விட்டு என்ன செய்தான்? ஓடினான். அப்படி சோதனைகளை நாம், ஏன்னா பலவித சோதனைகள் இருக்கிறது, அந்த சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். இங்கே விசுவாசம் என்பதை குறித்து சொல்லும் பொழுது எபிரேயர்லே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மிக சிறப்பாக எழுதியிருக்கிறது. அந்த பகுதியை வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17, 18, 19 3 வசனங்களை வாசியுங்கள். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட தருணத்தை சொல்லி இருக்கிறது. ஆபிரகாமுக்கு என்ன சோதனை? உன் பிள்ளையை கொண்டு எனக்கு பலி செலுத்துன்னு சொன்னார். அந்த மனுஷன் அந்த சோதனையை ஜெயித்தான். அல்லேலூயா. அவன் பயப்படவே இல்லை, பின்வாங்கவே இல்லை, மறுக்கவே இல்லை. அப்படியே கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஏன்னா அவர் மேல் அவ்வளோ விசுவாசம் வச்சிருந்தான். இந்த பிள்ளை ஆண்டவர் பலியா செலுத்தினாலும் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பி தரவும் அவர் வல்லமை உள்ளவர். ஆமேன். ஏன்னா மரித்து போன கர்ப்பம் மரித்து போன ஒரு சரீரத்திலிருந்து ஒரு பிள்ளையை உருவாக்கி கொண்டு வந்தவர். இனி இந்த பலிபீடத்தில் வச்சு மரிச்சு போனாலும் திரும்ப உயிர்ப்பிக்கவும் வல்லவர்.
அல்லது அவர் சித்தப்படி ஒரு சந்ததி எனக்கு எழுப்பித் தரவும் வல்லவர் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவன் விசுவாசத்தில் இருந்தால், அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்ட தருணம் மகா பயங்கரமான ஒரு தருணம். ஆனால் அந்த மனுஷன் அதை ஜெயித்தான். ஆகவே பொன்னை அக்கினி சோதிக்கும், விசுவாசத்தை இப்படிப்பட்ட பரீட்சைகள் சோதிக்கும். அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:13, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணோம், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறவர் நம்முடைய கிரியைகளை சோதிக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் கிரியைகளையும் என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். நம்முடைய ஊழியத்தின் கிரியைகளை அவர் சோதிக்கிறார். அக்கினி அதை பரீட்சிக்கும் என்று சொல்லுகிறார். அக்கினிக்குள் விடும் பொழுது நீ செய்தது அது பொன்னாக இருக்கும் என்றால் அது தப்பி இன்னும் மேன்மையாக வெளியே வரும். அல்லேலூயா. அக்கினி சோதனை வரும் பொழுது பொன்னோ வெள்ளியோ அவைகள் நிலை நிற்கும். ஆனால் இந்த மரமோ புல்லோ வைக்கோலோ என்ன செய்யாது? நிலை நிற்காது, அழிந்து போகும். ஆகவே நீ கட்டி எழுப்புகிற ஆவிக்குரிய ஜீவியம் அது அக்கினி பரீட்சை வழி போகும் பொழுது புஷ்ஷுன்னு புஷ்வான மாதிரி போயிடக்கூடாது. நல்ல உறுதியான விசுவாசத்தில் கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. நீ செய்கிற கர்த்தருடைய ஊழியம் அது அக்கினி பரீட்சையில் வரும்போது புஷ்ஷுன்னு போயிடக்கூடாது, அது நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. உன் வேலைப்பாடு எப்படி உண்மை உத்தமமா கர்த்தர் சொன்ன வசனத்தின் சத்தியத்தின் அடிப்படையிலே நீ உன் வாழ்வை கட்டினால், உன் ஊழியத்தை கட்டினால், உன் குடும்பத்தை கட்டினால் அது நிலைத்திருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, யோபு சொன்ன வார்த்தையை தான் திரும்பவும் நான் நினைப்பூட்டி முடிக்க விரும்புகிறேன். யோபு 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சில சோதனைகளை அனுமதிக்கும் பொழுது அந்த சோதனைகளின் நடுவிலே சகிக்க வேண்டியதை சகித்து, ஜெயிக்க வேண்டியதை ஜெயித்து எழும்பி வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு 5 நிமிடங்கள் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். ஆமென். பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோனிக்குதே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான்.
ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம் அப்பா சோதனையிலிருந்து என்னை விலக்கி, சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து விலக்கி ரட்சித்தருளும். நீர் கண்டிப்பாய் நான் கடந்து போக வேண்டிய சோதனை என்று ஒன்றை நியமித்தீர் என்றார். அதை சகித்து ஜெயமெடுத்து ஜீவ கிரீடத்தை பெற என்னை வழி நடத்தும். ஜெயிக்க வேண்டிய சோதனைகளை, பிசாசனுடைய டெம்டேஷன்ஸ், இவைகளையெல்லாம் ஜெயமெடுக்கும்படி ஆவியின் பலனை, தேவாவியின் ஞானத்தை, ஜீவியத்தில் ஜெயத்தை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. ஓ glory. ஆமென் அப்பா. உம்முடைய புடத்தில் நீர் என்னை வைக்கும் பொழுதெல்லாம் விலையேற பெற்ற சுத்த பொன்னாய் நான் வெளிவர வேண்டும். என்னுடைய விசுவாசத்தை நீ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, நான் உமக்காய் செய்ததை நீ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, சுத்த பொன்னாய் விலையேற பெற்ற ஒரு வேலையாய் என் வேலை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் இதே தாகத்தோடு ஜெபிக்கணும், உள்ளத்தை திறந்து ஜெபிக்கணும், ஆண்டவர் பாதத்தில் தாழ்த்தி ஜெபிக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக சோதனைகளை சகிக்கவும், சோதனைகளை ஜெயிக்கவும் ஒரு பலனை நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. வாய் திறந்த ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, சோதனைகளை சகிக்கவும், சோதனைகளை ஜெயிக்கவும் என்னை இப்பொழுது பலப்படுத்தும். அதற்காக ஆவியானவர் எனக்குள் ஒரு கிரியை நடப்பியும். இப்பொழுது எனக்குள் ஒரு கிரியை நடப்பியும். பரிசுத்த ஆவியே என்னை நிரப்பும், என்னை பலப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. நான் புசிக்கிற வசனங்கள் எனக்கு ஒரு சத்தாக பலனாக மாறிவிடும்படி செய்யும். ஹல்லேலூயா. வாய் திறந்து கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. கர்த்தர் சோதனைகளை சகிக்கவும், சோதனைகளை ஜெயிக்கவும் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவாராக, பலன் தருவாராக, பலன் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய உதடுகளும் ஜெபிக்கட்டும். பலர் ஜெபிக்காமலே இது யாருக்கோ சொல்லப்பட்டது என்று நினைக்கிறீர்களோ, இல்லை, உனக்காக சொல்லப்பட்டதுதான். வாய் திறந்து ஜெபம் பண்ணு, ஜெயம் பெறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நான் கடந்து செல்லுகிற இந்த அக்கினி பரீட்சைகளை நான் ஜெயம் எடுக்கத்தக்கதாய், ஆமென், இந்த அக்கினி போல பற்றி எறிகிற பாடுகள் நடுவிலே ஜெயம் எடுக்கத்தக்கதாய் இயேசுவே என்னை விசேஷித்த உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும். உம் வசனத்தின் ஆமென் ஆசீர்வாதங்களால் என்னை அளவில்லாமல் நிரப்பும். ஆமென். விசுவாச தைரியத்தால் என்னை நிரப்பும். என்னுடைய பிரதிஷ்டைகளின் நல்ல உறுதியை எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆமென். உபத்திரவத்தின் வழி கடந்து செல்லும் பொழுது உத்தமத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளும், கிருபை அருளும், கிருபை அருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி எங்களை ரட்சித்தருளும். சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி எங்களை ரட்சித்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்தாவி பெற்றவர்கள் நல்ல ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. glory, glory, glory. hallelujah, 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 hallelujah. oh glory to God, glory to God. ஒரு புதுபலன் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், புதுபலன் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். சாதாரண பிரச்சனை தொடங்கி பெரிய உபத்திரம் வரைக்கும் எந்த சோதனைகளையும் ஆண்டவரே அவைகளிலிருந்து விலக்கி எங்களை பாதுகாக்க வல்லவர். எங்களுக்காக நியமிக்கப்பட்டவைகளை சகிக்கவும் ஜெயிக்கவும் எங்களுக்கு பலன் தரும், தாரும், பலன் தாரும், பலன் தாரும், பலன் தாரும். ஆவியின் பலன் தாரும், உள்ளான பலன் தாரும், மன தெளிவை தாரும். ஓ பிரைஸ் தி லார்ட். அவைகளின் நடுவிலே உத்தமர்களாய் விளங்க, கிறிஸ்துவின் சாயலை தரித்து எழும்ப நான் உபத்திரவப்பட்ட எனக்கு நல்லது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் சொன்னது போல பிரமாணங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கிறிஸ்து மகிமை அடையும் பொழுது நானும் கூட சேர்ந்து களி கூறுவே என்று சொல்லுகிற அந்த சிந்தையால் அதிகமாய் நிரப்பும், 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 நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். சோதனைகள் பலவாய் எங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது.
சோதனைகளுக்கு விலக்கி எங்களை தப்புவித்து காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் நாங்கள் கட்டாயம் அனுபவிக்க வேண்டும் என்று நீர் அனுமதிக்கின்ற சோதனைகள் மாத்திரம் எங்களுக்கு வரட்டும். அது வரும் பொழுது அதை சகிக்க வேண்டியதை சரியாய் சகித்து கொள்ளவும், ஜெயமெடுக்க வேண்டிய விதத்திலே ஜெயமெடுக்கவும் எங்களை தெளிவாய் நடத்தும். எங்கள் உத்தமத்தை காத்து கொள்ளவும் ஆண்டவரே, அந்த பரலோக மகிமையின் அந்த நினைவினால் நாங்கள் நிறைந்திருக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும். யார் யார் இன்றைக்கு இந்த வார்த்தை தேவை உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள் இது சரியாய் கிரியை செய்ய வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாருக்குள்ளும் இந்த சத்தியம் பதியும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.